மெயின் டோர் பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை, ஒரு வீடுங்க. ஜஸ்ட் மெயின் டோர்லேருந்து 20 மீட்டர் மட்டுமே டிஸ்டன்ஸாக அமைஞ்சிருக்கிற இந்த அழகான 2 BHK கிட்ட இன்னைக்கு நம்ம ஷோக்கில் போய் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்குங்க. மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட எக்ஸலண்ட்டான லொக்கேஷன் தாங்க. ரெண்டாவது விஷயம் இந்த வீட்டுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்க பெயிண்டிங் ஒர்க் அண்ட் பிளானிங் தாங்க. கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்ட இந்த அழகான 2 BHK வீட்டை இன்னைக்கு நம்ம ஷோக்கில் போய் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருமே MP ப்ரொமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு என்ன டைரக்ஷனில் அமைஞ்சுக்கன்னு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்க மொத்தம் லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 2.6 சென்டில் லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணி 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை டவுன் ஃபுல்லே நம்மளுக்கு 2 BHK விட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தந்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்மளோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷனில் டெக்ஸ்சர் ஒர்க், பார்டர் டிசைன், ஸ்பாட்லைட், நிறைய மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி எலிவேஷனை சூப்பராக ரெடி பண்ணி தந்துருக்காங்க. அது மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடு பக்கத்தில் இதே பிளானிங்கில் இதே ப்ரைஸில் வந்து இன்னொரு வீடு விற்பனைக்கு ரெடியாக இருக்குங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க யாராவது ஒட்டுக்கா வீடு வாங்குற மாதிரினா இந்த வீடை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொவிஷனாக வைங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக சூப்பராக 2 மெட்டல் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரேம்புக்கு எல்லாமே வந்து நீட்டான பெயிண்டிங் வந்து சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட போர்ட்டிகோ பார்க்கலாம். அளவு 8x16. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கிழமை செக்கு டைப்பில் ஹெவி டியூட்டி பார்ட்மெண்ட்டேஜ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்டோட கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட ஜெகமொழியில் பார்த்தீங்கன்னா போர்வெல், வாட்டர் சம்ப் ரெண்டுமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைடில் இருக்க பில்லர்ஸ்க்கு எல்லாமே வந்து க்ளோசி பிரின்ஸில் டைல்ஸ் டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் எல் டைப்பில் வந்து வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து க்ளோசி பிரின்ஸில் வந்து டைல்ஸ் டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த போர்ட்டிகோ ஏரியாவுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது நம்ம வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு தண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி அந்த படிக்கட்டுகள் எல்லாமே கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா பார்க்கலாம். அளவு 16x16. இந்த லிவிங் ஏரியாவில் ஃப்ளோர் கிழமை பார்த்தீங்கன்னா 2x4 ஹை க்ளோசி வெட்டிவேட்டர்ஸ் டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் 2 சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் சாண்டல் கலரில் வால் பெயிண்டிங் பண்ணி 1 சைடு வாலில் லைட் எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா கிச்சன் போர்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ணி அதில் ஸ்டிப்லைட் ஸ்பாட்லைட்டோட வால் சீலிங் வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்குங்க. ரைட் சைட் வாலில் பெருசாக ஒரு உடன் நோட்டஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு உடன் நோட்டஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட குபேர மூலையில் வாலில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடோட பூஜை ரூம் தாங்க. பூஜை ரூம் நம்மளுக்கு வந்து ரெடிமேடாக வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்சைடில் பார்த்தீங்கன்னா 2 கடப்பாக்கள் வச்சு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீடோட அழகான கிச்சன் ஏரியா தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட தென் கிழக்கு கார்னரில் அமைஞ்சிருக்கிற அக்னி முறையில் கிச்சன் தாங்க. கிச்சன் நம்மளுக்கு வந்து 11x8 வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கிறதுக்காக 2 சைடு வால்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 உடன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயும் டைனிங் ஹாலையும் பார்த்தீங்கன்னா வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து டைல்ஸ் டைப் பண்ணி கொடுத்துருக்குது. பார்க்குறக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கவுண்டர் டேப் வந்து நம்மளுக்கு வந்து எல் டைப்பில் வந்து ரெடி பண்ணி கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து நிறைய ஸ்டோரேஜ் பொசிஷனுக்காக கடப்பாக்களை நம்மளுக்கு வந்து 4 வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து வாஷ் பேஷன் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட தென் மேற்கு கார்னரில் அமைஞ்சிருக்கிற குபேர மூலையில் இந்த வீடோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு வந்து 16x8 ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கிறவங்க 2 சைடு வாலில் வந்து பெருசாக 2 உடன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட வால் பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலர்னு சொல்ல முடியாது, லைட் சாண்டல் கலர்னு சொல்ல முடியாதுங்க. டைல்ஸ்க்கு மேட்சிங்காக எக்ஸலண்ட்டான கலர் கேட்ச் பண்ணி வாலுக்கு அதே பேட்டர்னில் வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் தாங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே PVC வெயிட்டர்ஸோட ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் வர எல்லா பிராண்டட் ஃபிலிம்ஸும் ஆல்ரெடி ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப் இன்க்ளூடிங் உங்களுக்கு வந்து டவல் ராட், எக்ஸ்டென்ஷன் ஃபேன் கூட எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க.
இந்த அட்டாச்கான பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்குலாமே மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்குலாமே பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டணும் உடனே வந்து கீழே வர மாதிரி க்ளோசி பெயிண்ட்ஸில் வந்து செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீடோட கடைசி பெட்ரூம். மெயின் டோர் மட்டும் நம்மளுக்கு தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி மற்ற எல்லா டோர்ஸ் வந்து ரெடிமேட் உட்டன் டோரை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அளவு 11:8. இந்த பெட்ரூமில் லேஃப்டில் மட்டும் நமக்கு வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு உட்டன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமும் சேம் அதே பேட்டர்னில் வந்து பெயிண்டிங் ஒர்க் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச்கான பாத்ரூம். இந்த அட்டாச்கான பாத்ரூமில் வர எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் ஆல்ரெடி எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப், டவல் ராட், இன்க்ளூடிங் உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபேன் கூட எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. டைல்ஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்குலாமே மேட் ஃபினிஷில் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்குலாமே பார்த்தீங்கன்னா க்ளோசி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு வெளியே வந்து நம்ம மேலே டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடோட அவுட்டர் பாத்ரூம் வந்து ஸ்டேர்கேஸ் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூமை உங்களுக்கு வந்து பிவிசி வெயிட்டஸ்டோட ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் டைப்பில் வந்து க்ளோசெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்குலாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்குலாமே பார்த்தீங்கன்னா க்ளோசி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சின்ன வென்டிலேஷனுக்காக சின்னதாக ஒரு உடன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம மேலே டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் போகிறதுக்காக இந்த வீடோட அவுட்டர் டேக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டேக்கர்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் பண்ணி கொடுத்து சேஃப்டி பர்பஸ்க்காக எஸ்எஸ் ஸ்டீல் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீட்டை மேலே டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு வந்து ஃப்ளோர் கிளாம்பு பார்த்தீங்கன்னா ரெகுலர் காம்பினேஷன் வந்து டெரகோட்டா வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டெரஸில் நம்மளுக்கு துணி துவைக்கிறதுக்காக ஒரு கல் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. துணி காய போகிறதுக்கு உங்களுக்கு வந்து லேங்கில் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு சின்டெக்ஸ் மட்டும் மேலே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடோட ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அன்னூரில் ஜீவா நகர்னு சொன்னாவே எல்லாத்துக்குமே தெரிகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷன் தாங்க இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்கு ஜஸ்ட் 20 மீட்டர்ஸ் மட்டுமே மெயின் டோருக்கும் இந்த வீடுக்கும் டிஸ்டன்ஸ் அமைச்சிருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட வீடியோ பெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.